அயல்வாசியின் அழைப்பு. த நெய்பர் எஸ் கால் AI ஹாரர் த்ரில்லர். இரவு நண்பகல் 12 மணி மர்மமான அழைப்பு. மின்சாரம் போயிருக்கிறது. ஒரு வீடு மட்டும் வெளிச்சமாக இருக்கிறது. அருண் 16 வயது சிறுவன் மொபைலில் விளையாடி கொண்டிருக்கிறான். டிங் டிங். அவன் மொபைலில் ஒரு SMS வருகிறது. அருண், வெளியே வா, உன்னிடம் பேச வேண்டும். அவன் அதிர்ந்து மொபைல் எண்ணை கூகுளில் தேடுகிறான். எந்த தகவலும் கிடைக்கவில்லை. டிங் டிங். மறுபடியும் SMS, வெளியே வா. இல்லை, நான் உன்னோட வீட்டுக்குள்ளே வருவேன். அவன் மெதுவாக ஜன்னல் வழியாக பார்க்கிறான். அருகில் இருக்கும் அந்த வீடு மட்டும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு நிழல் நகர்வதை அவன் பார்க்கிறான். யாரோ கதவை தட்டுகிறார்கள். டக் டக். வீட்டு கதவுக்கு யாரோ தட்டுகிறார்கள். அவன் மெதுவாக கதவிற்கு போகிறான். மூளை திறக்காதே என்று எச்சரிக்கிறது. ஆனால் அவன் கட்டுப்பாட்டை இழந்து கதவை திறந்து விடுகிறான். வெளியே எதுவும் இல்லை. தெரு இருண்டு இருக்கிறது. காற்று கூட ஓடுவதில்லை. அவன் திரும்பினான். பயங்கரமான கண்டுபிடிப்பு. அவனது அறை ஒளிர்ந்து போய்விட்டது. அங்கே அவனே நின்றிருக்கிறான். ஒரே மாதிரியான முகம், ஒரே மாதிரியான உடை, ஆனால் அவனது கண்கள் இருண்டு காணப்பட்டன. நான் உன்னாகவே வந்துவிட்டேன். இனிமேல் நீ இல்லை. அருண் வெடிக்கச் சிரிக்க முயன்றான். ஆனால் அவனது குரல் வெளிவரவில்லை. அடுத்த நொடி அறையில் மெல்ல வெளிச்சம் குறைய தொடங்கியது. நீ யாரு? அவன் சொல்லும் முன் டிங். அவன் மொபைல் திரையில் ஒரு மெசேஜ். மெமோ, லாகின் சக்சஸ்ஃபுல். அருண் ப்ரோஃபைல் அப்டேட்டட். அடுத்த 10 வினாடிகள். ஒரே ஒரு அருண் மட்டும் இருக்கிறான். அவன் ஜன்னல் வழியாக அந்த வெளிச்சம் மிளிரும் வீட்டை பார்க்கிறான். ஒரு குன்றுபோன சிரிப்பு அவனது முகத்தில்.